நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு? நீ ஏன்டா இப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்க? இப்ப பார்த்தாலும் சோகமா இருக்க. நீ முன்னாடி வேலை எல்லாம் நீ முன்னாடி சிரிச்சு பேசி ஜாலியா விளையாடுவா. இப்போ நீ என்ன பிரச்சனை சொல்லு. உன் வீட்டுல வச்ச பிரச்சனையா சொல்லலாம் கேட்கிறேன். நீ என்னடா பிரச்சனை சொல்றா? எனக்கு ஒரு சமாதானம் இல்ல, பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல மச்சி. ஆனா என் மனசு மட்டும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு மச்சி. ஏசப்பா மன்னிச்சிருங்க, இல்ல மன்னிச்சிருங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு மச்சி. ஆனா இது எதுவுமே என்னால பண்ண முடியல மச்சி. நீ மாப்பிள்ள, மாம்சம் வந்து ஆவிக்கு விரோதமாகும், ஆவி வந்து மாம்சத்துக்கு விரோதமாகும். நீ செய்ய வேண்டியதை செய்ய விடாம போராடிட்டு தான் இருக்கோம். எப்போதுமே மாம்சத்தை ஜெயிக்கிறோம்னா மட்டும்தான் மச்சான் ஜெயம் கொள்ள முடியும். அதாவது மாப்பிள்ள, உன்னுடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் வந்து பூர்ணமாகும். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என வேதம் சொல்றதுனால நீ தேவன் சமூகத்துல காத்திரு, அவர் உனக்கு பலன் தருவார். மாம்சத்தின் வழிகள் ஆவிக்கு விரோதமானவைகள். பரிசுத்த ஆவியின் துணையோடு தான் மாம்சத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவைகளை செய்ய விடாதபடி தடுப்பது இந்த மாம்சமே. நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கவும், ஆவியினால் நடத்தப்படவும், ஆவியினாலே பிழைத்திருக்கவுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியாய் ஆவியின்படி நம்மை நடத்த தேவ ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் நல்ல தெய்வமே, ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.